குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ராமசாமி என்னோடய பேர். நான் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான். ஒரு ராஜா வந்து வாழ்ந்துகிட்ருக்காரு. அந்த ராஜா வந்து அந்த நாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக ஆண்டுகிட்ருக்காரு. ராஜாவுக்கு வயசாகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தை தன்னுடைய மகன்களுக்கு பிரித்து கொடுக்கணும், இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஒப்படைக்கணும். அதுதான் ராஜாவோட முடிவு. ஸோ அப்படி இருக்கும்போது ராஜா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 3 மகன்களையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு 3 மகன்களுக்கும் இந்த ராஜ்யத்தை உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு எனக்கு நான் சொல்கிறத நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது யார் ஃபஸ்ட்டு நல்லா பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ராஜா முடிவு பண்ணும்போது 3 பேர்த்துக்கிட்டையும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்கள்ட்ட சில சீப்புகளை கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்த மடாலயம் அங்கே போயிட்டு இதை நீங்கள் விற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வந்து இது நம்ம ராஜா பையன் அப்படின்லாம் சொல்லி விற்கக்கூடாது, பட் நீங்கள் இதை விற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. ஸோ அப்போ 3 மகனில் ஃபஸ்ட் மகன் போகிறாரு. அவர் போயிட்டு அங்கே புத்த மடத்தில் வந்து புத்த மடத்துடைய தலைவர் இருப்பாருங்க இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இந்த சீப்பை விற்கிறதுக்காக போகிறாரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்டு என்னன்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் சீப்பு இங்கே விற்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இங்கே எல்லாமே மொட்டை அடிச்சிருப்பாங்க புத்த மட இடத்துல, உங்களுக்கு தெரியாதில்ல. ஸோ அங்கள்கிட்ட சீப்பு எப்படி விற்கிறது? அப்போ அவர் எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, சார் தேவைப்படும் கூட அட்லீஸ்ட் சீப்பை வச்சு நீங்கள் முதுவாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்காண்டி வந்து அந்த புத்த மட தலைவர் வந்து ஒரு 10 சீப் வாங்கிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ராஜா கிட்ட சொல்கிறாரு, நான் 10 சீப் மட்டும் விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொன்னோன்னா அவர் அங்கே என்ன நடந்ததோ அதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் 2ஆவது மகன் போகிறாரு. அவரும் போயிட்டு சீப் விற்க போகிறாரு. அங்கே 2ஆம் மகன் போயிட்டு அவர்கிட்ட புத்தத்துறைகிட்ட அந்த மட தலைவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு. அப்போ சிபிபிக்கு அவங்க போனவுடனே அவங்க என்ன அங்கே கேட்குறாரு, இங்கே தேவைப்படாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே உங்களுக்கு தேவைப்படாது, பட் நிறைய பேர் வந்து இங்கே வருவாங்க, வழிபட வருவாங்க, அவங்களுக்கு சீப்பு தேவைப்படும், அவங்க தலைமுடி களைஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்காக வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு 20 சீப்பு வாங்கிக்கிறாருங்க. ஸோ அவரும் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு, எங்களுக்கு 20 சீப்பு விற்றுருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஓகேப்பான்னு வச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 3ஆவது மகன் போகிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த சீப் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணுறாரு. அவர் போய்ட்டு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சீப் வாங்கிங்கன்னு சொல்லும்போது அவர் முடியாதுங்கிறாரு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் 3ஆவது மகன் வந்து அந்த சீப்புகளை வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே புத்த மடத்தில் நிறைய பொன்மொழிகள் எழுதி வச்சுருக்காங்க. அந்த பொன்மொழிகளை பார்த்துட்டு இவர் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு, சீப்பில் நிறைய பொன்மொழிகள் எழுதி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த புத்த மட துறவிக்கிட்ட சொல்கிறாரு, இந்த சீப்புகளை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது எதுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்படாது, இங்கே வரவங்க எல்லோரும் இந்த புத்த பொன்மொழியை இன்றைக்கி படிச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் நான் வந்து இந்த சீப்பில் நம்ம எழுதி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இதை எப்போவும் பார்த்து படிப்பாங்க. அப்போ எப்போவும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவங்க வாழ்க்கையில் அவங்க நல்லா இருப்பாங்க, ஒரு நல்ல அறநெறிகள் அவங்க வாழ்க்கை போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்ட அந்த புத்த மட தலைவர் வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 சீப் வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இப்போ ராஜா கிட்ட போய் 3ஆவது மகன் சொல்கிறார், ரிப்போர்ட் கொடுக்குறாரு, 1000 சீப் நான் வந்து விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி. எப்படி நீ 1000 சீப் அப்படின்னு சொல்லி விற்றேன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்கும் ஒரே வேலை தான் கொடுக்கப்பட்டது. பட் ஆனால் அந்த 3 வேலையிலையும் வந்து சரியாக அதை வந்து அது எல்லோரும் ஒவ்வொன்று அதை வந்து நெகட்டிவாக யோசிச்சாங்க. அதை வந்து ஒரு வாய்ப்பாக உருவாக்குனார். 3ஆவது அவர் வந்து என்ன பண்ணார்னா, வேறு விஷயமா யோசித்து அந்த வாய்ப்பை க்ரியேட் பண்ணார், வாய்ப்பை உருவாக்குனாங்க. இப்போ வாய்ப்பை உருவாக்குன இடத்துல பார்த்திங்கன்னா அவர் சக்ஸஸ் ஆனார், அவருக்கு தான் ராஜ்யம் கிடச்சிச்சு. ஸோ இங்கேயும் வந்து வாய்ப்பு நிறையா கொட்டி கிடக்குது. அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்ம சரியாக செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்ல சக்ஸஸ் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நிறையா கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம மாற முடியும், கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் டு இந்த கதை மூலயமா இதுதான் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.